VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கட்டும். பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் வாழ்த்து. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் உள்ள பிரசித்தி பெற்ற சர்ச்சில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அங்கு நடந்த பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்ற மோடி இயேசு கிறிஸ்து மீதான பாடல்களை விரும்பி கேட்டார். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்து கூறினார். கிறிஸ்துமஸ் திருநாள் அமைதி, இரக்கம், நம்பிக்கையை உருவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கட்டும் என பிரதமர் மோடி தன் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சர்ச்சுகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டியது. பலர் தங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த நபர்கள் சிறுவர்களுக்கு அன்பு பரிசு வழங்கி மகிழ்ந்தனர். இந்திய அரசியலின் ஆதர்ஷ புருஷர் வாஜ்பாய், பிரதமர் மோடி புகழாரம். நாட்டின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். पुष्पमाला अर्पित कर रही हैं। माननीय महामहिम राष्ट्रपति महोदया जी पुष्पांजलि अर्पित करते हुए श्रद्धेय अटल जी को. அவரை தொடர்ந்து துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் நட்டா, நிர்மலா சீதாராமன், முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் வாஜ்பாய் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். भारत के प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी अब पुष्पांजलि श्रद्धेय अटल जी के प्रति नतमस्तक होते हुए पुष्पांजलि अर्पित कर रहे हैं. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் வாழ்க்கை பயணம் நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த போதனையாக உள்ளது. அவரின் நன்னடத்தை, உறுதி, தேசப்பற்று, தேசத்திற்காக உழைக்கும் எண்ணம் உள்ளிட்டவை அவரை ஆகச்சிறந்த தலைவராக உயர்த்தியது. ஒருவர் அவர் வகிக்கும் பதவியால் அல்ல, அவரின் நடத்தையால் உயர்கிறார் என்பதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவர் வாஜ்பாய். எல்லாவற்றையும் விட தேசம் பெரிது என்ற நிலைப்பாடு கொண்டவர். இந்திய அரசியலின் ஆதர்ஷ புருஷராக விளங்கிய மாபெரும் தலைவரின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். கடலூர் சாலை விபத்து, டிரைவர் மீது வழக்கு. நேற்று திருச்சியிலிருந்து சென்னை சென்று கொண்டிருந்த அரசு பஸ் கடலூர் திட்டக்குடி அருகே வந்தபோது டயர் வெடித்து எதிர் திசையில் வந்த 2 கார்கள் மீது மோதியது. இந்த கோர விபத்தில் 9 பேர் இறந்தனர். பஸ் டிரைவர் தாகா அலி மீது என்று 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவாகியுள்ளது. இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தடுப்பை தாண்டி வந்து பஸ் மீது மோதிய லாரி, தூக்கத்திலேயே பிரிந்த 10 உயிர்கள். கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் உள்ள கோர்லத்து கிராமம் அருகே தனியார் பஸ் மீது அதிகாலை 3 மணி அளவில் கனரக சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. அந்த பஸ் பெங்களூரிலிருந்து சிவமோகாவிற்கு சென்று கொண்டிருந்தது. 32 பயணிகள் அதில் பயணித்தனர். முதற்கட்ட விசாரணையில் சரக்கு வாகனம் சாலையின் தடுப்பை தாண்டி வந்து எதிரே வந்த பஸ் மீது மோதியதாக தெரிய வந்துள்ளது. சோக நிகழ்வாக மோதிய வேகத்தில் பஸ் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. சில நிமிடங்களில் பஸ்ஸில் இருந்த பலர் வெளியே குதித்து உயிர் தப்பினர். காயத்துடன் உள்ளே சிக்கியவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். தீ மளமளவென பரவி பஸ் முழுதும் பற்றி கொண்டது. நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
ஆனால் பஸ் முழுதும் எரிந்து படுமோசமடைந்தது. 10க்கும் அதிகமானோர் தீயில் உடல் கருகி உள்ளேயே பலியாகியிருந்தது தெரிந்தது. மீட்கப்பட்ட 9 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. விபத்தில் சிக்கிய சரக்கு வாகன டிரைவர் மற்றும் கிளீனரும் உயிர் தப்பவில்லை. நல்வாய்ப்பாக இந்த பஸ்ஸின் பின்னால் 45 பள்ளி மாணவர்களுடன் ஒரு பஸ் வந்து கொண்டிருந்தது. விபத்து நடந்தபோது டிரைவர் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் நூல் இழையில் விபத்தை தவிர்த்தது. யாருக்கும் காயமில்லை. விபத்துக்கான காரணம் குறித்து தொடர் விசாரணை நடப்பதாக உள்ளூர் போலீசார் கூறினர். விஜய்க்கு இன்னும் அதிகமாக சம்பாதிக்கும் எண்ணம். விஜய் 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு வரவில்லை, இன்னும் அதிகமாக சம்பாதிக்கும் எண்ணத்தில்தான் அரசியலுக்கு வந்துள்ளார் என முக்குலத்தூர் புலிப்படை தலைவர் கருணா சொன்னார். ஏன்னா நான் சாப்பிட்டது வரைக்கும் போட்டிருக்க சட்டை முத கொண்டு நான் நடிச்சு பாடி ஏதோ ஒன்று பண்ணி அதில் கிடைச்ச காசு தானே. அப்ப அந்த காசை கொடுத்த நீங்க தானே. அதுக்காக சொல்றேன். அது என்ன போற ஒரு சின்ன நடிகனுக்கு இருக்கு. 200 கோடி சம்பளம் வாங்குற பெரிய நடிகருக்கு இருக்கணும்ல, அந்த உணர்வு இருக்கணும்ல. நம்ம கண்ணதிலேயே நம்ம அப்பாலாம் தலைவர் கலைஞர்கிட்ட தான் போய் நின்னாரு. அவர் மூலியமா தானே நம்ம எல்லாம் உருவானோம், வளர்ந்தோம். நம்ம பிள்ளையெல்லாம் அப்படித்தானே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவே, தமிழர்களுக்கு எதிராகவே, தமிழருடைய நலனுக்கு எதிராகவே ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்களால் வளர்ந்து தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க 200 கோடி. நான் சொல்றேன், எந்திரன்கிற படம் எப்போ வந்துச்சு? ரஜினி சாருடைய படம் எந்திரன் படம். அந்த படத்துல ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த், ஏஆர் ரஹ்மான், சங்கர், அப்புறம் பாபி தானின்னு சொல்லி ஒரு ஹிந்தி நடிகர். அதுக்கு அடுத்து பெரிய சம்பளம் வாங்கின நடிகன் தான். 6வது பெரிய சம்பளம் நான் தான் வாங்கின அந்த படத்துல. ஆனா அப்பொழுதுதான் நான் சார்ந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள், மறுக்கப்படுகின்ற உரிமைகள், மக்கள் தொகையின் அடிப்படையிலே என் மக்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற நிலைகளை வரையறுத்து அதற்காகத்தான் நான் இந்த முக்குலத்தோர் புலிப்படைங்கிற கட்சியை நான் ஆரம்பிச்சேன். இப்போ நான் பொருளாதார அதுக்கு பின்னாடி கீழே தான் விழுந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு 10 பேருக்காக நான் உண்மையா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு என் மனசுக்குள்ள. அப்ப அந்த அடிப்படையில 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா. 200 கோடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இந்த இருக்கு என் போனு. இதுல ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் HDFC பேங்க்ல இருக்கு. நம்பர் எடுத்து ஓபன் பண்ணிப்பார். அதிகபட்சம் ஒரு 50,000 இருந்தா பெரிய விஷயம். 50,000 கூட சேவிங் வச்சுக்க தெரியல. 200 கோடி ரூபாய் வாங்குறவங்க எதுக்குறேன்னு எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. காசு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போய் அது இங்க பிரச்சனை இல்லை. பணம் 200 கோடி இழந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான இழந்துட்டு வரேன். இல்லை, இவரே ஒரு சங்கீதான். பேய் முகமூடியுடன் உலா வரும் கொள்ளையர்கள். சிசிடிவியில் சிக்கிய கூட்டம். திருப்பத்தூர் அடுத்த அவ்வை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். ராணுவத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது மனைவி சோனியா குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். சோனியா நேற்று தனது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். நோட்டமிட்ட முகமூடி கொள்ளையர்கள் நேற்று முன்தினம் இரவு புகுந்தனர். வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவின் ஒயரை பிடுங்கி கதவை உடைத்தனர். 60,000 மதிப்புள்ள நகைகளை திருடிச் சென்றனர். அதேபோல் நேற்று சிவசக்தி நகர் பகுதியில் நள்ளிரவில் 4 பேர் முகமூடியுடன் சுற்றித் திரிந்தனர். கேமராவில் பார்த்த தீபா அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்து அலர்ட் செய்தார். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வெளியே வந்ததால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. அதே பகுதியில் வசித்து வரும் கோவிந்தராஜின் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது. முகமூடி கொள்ளையர்களால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர்.
சிவசக்தி நகர் கலெக்டர் பங்களா பேக் சைடில் வந்துட்டு மண்டே நைட் ஒரு 1:30 இருக்கும். கரண்ட் ஆஃப் ஆச்சு. கரண்ட் ஆஃப் ஆன அப்புறமா நான் கேமரா ஆன் பண்ணி பார்த்தபோது ஒரு 4 மெம்பர்ஸ் அங்கேருந்து வந்துட்டு இருந்தாங்க டார்ச் அடிச்சுட்டு. வந்துட்டு இருக்கும்போது நான் கோஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ணேன். அப்புறமா கிட்ட வரதான் தெரிஞ்சது அது ஒரு பர்சன்ஸ்ன்னு. மாஸ்க் போட்டிருந்தாங்க ஃபேஸில். அப்புறமா வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து அது காலிங் பெல் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. இந்த காலிங் பெல்லும் ஒர்க் ஆகிறது இல்லை. அது காலிங் பெல் அடித்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அப்புறமா டார்ச் அடித்து பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி போன அப்புறமா நான் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதும் எல்லாம் லைட் போடுறதுக்குள்ளே எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் அவ்வளோதான். உங்களுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போகல பொருள் எதுவும்? இல்லை. 3 நாளில் சவரனுக்கு 2000 ரூபாய் எகிரிய தங்கம். சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக இந்தியாவில் தங்கம் விலையில் பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,02,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,02,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 12,820 ரூபாய்க்கு விற்கிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 245 உள்ளது. 3 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்துள்ளது.